ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வால். ஸோ இன்றைக்கான இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து உங்களுக்கு ஒரு மோட்டிவேட்டட் வீடியோ தான், ஓகேங்களா? ஸோ உங்களை வந்து மோட்டிவேட் பண்ணுறதுக்காக இந்த வீடியோ பதிவு. ஸோ இதில் என்ன உங்களுக்கு சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சகோதரி கனிமொழி இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்க வந்து ஈரோடு டிஸ்ட்ரிக்டை சேர்ந்தவங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக தான் வந்து நம்மளுடைய வீடியோஸ் வந்து பார்த்துருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதாவது இப்போ வந்து ஃபுல் டெஸ்ட் வைக்கிறதா சொல்லியிருந்தேன் இல்லையா? 6th வந்து நியூ புக் ஃபுல் டெஸ்ட்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிலபஸ் வைஸ் வந்து ஃபுல் டெஸ்ட் வந்து வைக்கிறதா சொல்லியிருந்தாங்க. ஒருவேளை அந்த வீடியோஸ் அவங்க பார்த்துருக்கலாம். பார்த்துட்டு ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு நாள்லே வந்து இவங்க 6th ஸ்டாண்டர்ட் ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ மேபி இவங்க படிச்சுக்கிட்டு இருக்காங்களா இல்லை ஹவுஸ் ஒய்ஃபாக என்னான்னு எனக்கு தெரியல. ஒருவேளை இந்த வீடியோ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணிடுங்க. நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்களா இல்லை வந்து ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்களா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க, மற்றவங்களும் தெரிஞ்சுக்கட்டும். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்து டெஸ்ட் எழுத ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ இயல் 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஒவ்வொரு இயலும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக முடிச்சிட்டாங்க. அவங்க நைட்டுக்குள்ளே முடித்து அவங்களுடைய மார்க்கெல்லாம் வந்து என்ட்ரி பண்ணிட்டாங்க. ஸோ நான் எப்போவுமே வந்து ஒவ்வொருடைய கமெண்ட்ஸையும் வந்து படிப்பேன். ஏன்னா உங்களுடைய கமெண்ட்டை பார்க்கும்போது ஸோ ஓகே, நிறைய பேர் வந்து டெஸ்ட்டெல்லாம் அட்டன் பண்ணுறாங்க, நம்மளும் படிக்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். ஸோ அதனால தான் வந்து நான் கமெண்ட்ஸ் எல்லாம் பார்ப்பேன். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா மார்னிங் ஸ்டார்ட் பண்ணாங்க, இயல் 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அதே மாதிரி இயல் 2, ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு இயலாக படித்து அவங்க ஃபுல்லாக 9 இயலும் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க நேற்று ஒரு நாள்லேயே. ஸோ நேற்று ஒரு நாள்லேயே வந்து அவங்க 6th ஸ்டாண்டர்ட் ஃபுல்லாகவே வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஸோ ஒரு சில இயல்லாம் வந்து ஃபுல் மார்க்கும் எடுத்திருக்காங்க. அதே மாதிரி ஃபுல் டெஸ்ட் வச்சுருந்தீங்க இல்லையா? ஸோ அதுலேயும் 145 மார்க்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ ஃபுல் டெஸ்ட் வரைக்கும் அவங்க ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஸோ இதில் என்ன விஷயம் இருக்குது அப்படின்னு நீங்கள் நிறையா பேர் யோசிக்கலாம். பட் ஒரு சில பேருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு புக்கு படிக்கிறதுக்கு, அதாவது 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறதுக்கே ஒரு சில பேர் 3 நாள் 4 நாள் எடுத்திருப்பீங்க. பட் இவங்க பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் ஃபுல்லாக முடிச்சு டெஸ்ட்டையும் தனித்தனி டெஸ்ட்டாக வந்து எல்லாத்தையும் எழுதி அவங்களுடைய மார்க்கை வந்து என்ட்ரி பண்ணியிருக்காங்க. ஸோ நான் அவங்களுடைய மார்க்கெல்லாம் பார்த்துட்டு தான் இருந்தேன். ஸோ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்டர்ட் படிக்கையே 2-3 நாள் எடுத்துக்குவோம். பட் இவங்க ஒரே நாளில் ஃபுல்லாக முடிச்சுட்டு அதே மாதிரி இன்றைக்கி ஃபுல் டெஸ்ட்டுக்கும் வந்து அவங்க ரெடியாக இருப்பாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா நிறையா மாணவர்கள் சொல்லுவீங்க, ஸோ என்னால் படிக்க முடியலை, எனக்கு டைமே பத்தலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து கமெண்ட் பண்ணுவீங்க. ஸோ அவங்களாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் மனசு வச்சா கண்டிப்பாக உங்களாலேயும் முடியுங்க, ஓகேங்களா? ஏன்னா இது வந்து ஒரு லோ கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸோட மெட்டீரியல் தான், ஓகேங்களா? அதாவது சின்ன ஸ்டாண்டர்டு, ஓகேங்களா? அது படிக்கிறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்காது. பட் அதையே வந்து படிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது, டைம் பத்தலை, அது இதுன்னு நிறைய ரீசன் சொல்கிறீங்க. ஸோ நீங்கள் மனசு வச்சா கண்டிப்பாக உங்களால் முடியும். நீங்கள் வந்து நெக்ஸ்ட் இயர் குரூப் 4ல் பாஸ் பண்ணணும், நான் வந்து ஒரு ஜாப்ல போயிட்டு அப்படி ஜம்முன்னு உட்காரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களாலேயும் முடியும். மனசு வச்சா கண்டிப்பாக உங்களாலேயும் நீங்களும் இன்னைக்கு ஒரு நாளே 6th வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ நீங்கள் மனசு வைக்கணும். அதே மாதிரி நீங்கள் மனசு வச்சா மட்டும் போதாது, அதுக்கான எஃபெக்ட்டும் போடணும், ஓகேங்களா? கிடைக்கிற டைமில் படித்து டெஸ்ட்டை வந்து எழுதி பார்க்கணும். ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் இயர் குரூப் 4ல் வந்து நம்ம ஜாப் வாங்கணும் அப்படிங்கிற உங்களுடைய கனவு வந்து கனவாகவே போயிடக்கூடாது, ஓகேங்களா? அதை நினைவாக்கணும்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து அதுக்கு கஷ்டப்பட்டு தான் ஆகணும். இப்போ கஷ்டப்பட்டால் ஃப்யூச்சரில் வந்து அதுக்கு ஒரு நல்ல பலன் இருக்குது, ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு படிங்க எல்லாரும். ஸோ இனிமேல் எந்த ரீசனும் சொல்லாமல் கிடைக்கக்கூடிய டைமில் வந்து நல்லா படிங்க, படித்து டெஸ்ட்டெல்லாம் அட்டன் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பதிவு உங்கள்கிட்ட பகிரணும் அப்படின்னு நினச்சி தான் வந்து நான் இதை வந்து ஒரு வீடியோவாக எடிட் பண்ணி கொடுக்குறேன். ஏன்னா இது உங்களுக்கு ஒரு மோட்டிவேட்டடாக இருக்கும், இனிமேலாவது நம்மளும் படிக்கணும் அப்படின்னு நினைப்பீங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் ரெடி பண்ணி கொடுக்குறேன். ஸோ அதே மாதிரி இந்த சகோதரி நீங்களும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் நீங்கள் வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்களா ப்ளஸ் வந்து ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்களா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ டு